ஆ வணக்கம். நான் பேசுறது காது கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. ஆ எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மேற்கத்திய பக்கம் 9 மேற்கத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்புலன்களை அடிப்படையாக கொண்டது. அதனால தான் அவங்க தோத்து போறாங்க. நம்ம ஐம்புலன்களை தாண்டி பகுத்தறிவை பயன்படுத்தி 7ஆம் அறிவு நோக்கி போகின்ற பொழுது நமக்கு அந்த ஆரோக்கியம் நமக்கு கிடைக்குது. அதுதான் முக்கியம். இந்த முதல் பதிப்புல தான் இவ்வளவு விஷயம் எழுதிருக்கு. ஏன் இந்த புத்தகம் எழுத வேண்டும், இந்த புத்தகம் ஏன் எழுதணும்னு காரணம் சொல்றாரு. ஏன் எழுதுன்னு கேட்டீங்கன்னா, மேற்கத்திய ஆராய்ச்சி ஐம்புலன்கள் அடிப்படையாக கொண்டது. ஐம்புலன்கள் வேலை கொடுத்துட்டே இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது விபச்சாரம் தான். கிட்டத்தட்ட விபச்சாரம் தான். ஐம்புலனுக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாவே அது விபச்சாரத்துக்கு சமம். எதுக்கு சமம்? விபச்சாரம். ஆமா, அது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அவன் விபச்சாரியா இருக்கிறான். நம்மளும் அதனாலதான் ஊதாரிகள் இந்தியாவில பேர் ஊதாரிகள் பெருகிட்டாங்க. விபச்சாரம்னா எல்லாத்துலயுமே விபச்சாரம். விபச்சாரம்னா பொருத்தமில்லாத செயல்களை செய்யறது, சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கிறது, நுகர்ந்துட்டே இருக்குது, திருட்டே இருக்குது, ஏதோ குறிக்கோள் இல்லாம இந்த புலன்களுக்குள்ள குறிக்கோளே கிடையாது. அது குறிக்கோள் இல்லாத நீங்க என்ன பண்ணணும், குறிக்கோளை மாத்துறது தான். அந்த குறிக்கோளே இல்லை, அதை நீங்க பயன்படுத்தினாலும் எந்த நன்மையும் இல்லை. முகர்ந்து பார்த்தாலும் நன்மை இல்லை, தின்னு பார்த்து எதுலேயுமே நன்மை கிடையாது. அப்ப ஆரோக்கியம் என்பது இயற்கையில் இருக்கிறது. அப்ப இதுதான் கல்வி. வேற இதை விட்ட ஒரு வழியே கிடையாது. இதுதான் கடைசி கேள்வி. இதை விட்ட வேற எந்த சமரசமும் கிடையாது. எல்லாம் பணம் சம்பாதிக்க ஓடிட்டு இருக்கிறாங்க, நல்லா தெரியுது. ஆனா அது கல்வி கிடையாது. பண்டை மாற்று முறை தான் கரெக்ட். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்கிட்ட எங்கிட்ட பொருளை கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதுதான் அந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட இருக்கிற எல்லா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு எங்க சங்க தமிழ் என்ன எல்லா கலைகளும் எனக்கு கொடுங்குறார். எங்கிட்ட இருக்கிற வீணா போற பொருளை கொடுக்குறேன். இப்ப நான் நீங்க ஒரு காகித பணம் கொடுக்குறீங்க, நீங்க காகித பணம் தான் கொடுத்துக்கலாம், தவிர எனக்கு ஒரு தங்கமோ கரன்சியோ வெள்ளியோ எங்கிட்ட கொடுக்கல. காகித பணம். அந்த காகித பணத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, உங்களுக்கு அடியான செல்வத்தை, உங்களை மருத்துவராக மாத்துகின்ற செல்வத்தை நான் கொடுக்குறேன். இந்த காகித பணத்திற்கும் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கு எந்த சம்மந்தம் கிடையாது. யாருமே காகித பணத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை வாங்கவே முடியாது. அப்படி பார்த்தா எல்லா அரசியல்வாதியும் காகித பணத்தை அவங்க கோடி கணக்கில் வச்சிருக்காங்க. 1000 கோடி, 10 லட்சம் கோடி, 10,000 கோடி வச்சிருக்கிறாங்க. அது அம்பானியா இருக்கட்டும், அதானியா, டாட்டா கூட கடைசியில வாத நோய் வந்ததே செத்து போனார். அப்படியே நிமிரவே முடியல, அப்படியே குமிஞ்சுதான் கிடந்தாரு. அதெல்லாம் சாதாரணமா ஆகாரத்தை மாத்தினா சரியா போயிடும். வாத நோய் வரவங்களுக்கு ஆகாரத்தை மாத்த தெரிய மாட்டேங்குது, கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க, கடைசியில மூளையில கெட்டிங்கிறான். ஏன்னா எந்த நோயும் மருந்தினால் குணமாக்க முடியாது அப்படிங்கிறது தான் இயற்கை சட்டம். அதனாலதான் அவங்க இயற்கை சட்டத்துல இப்ப நாம என்ன பண்றோம், நோய் குணமாக்க முடியாதுங்கும் பொழுது உணவே விஷமா மாறுது அப்படின்னு நினைச்சு, உணவு ஏன் விஷமா மாறுது, அந்த ஜீரநீர் சுரக்கிறனாலதான் விஷமா மாறுது. அப்ப ஜீரநீர் சுரக்காம, இது பரிணாமத்தினுடைய அடுத்த கட்டம். இப்ப பரிணாமத்தையும் புரிஞ்சுக்கல, ஐம்புலன்களுக்கு வேலை கொடுக்குறான். அப்ப என்ன, தொடர்ந்து நோய் ரத்தம் அசுத்தமாயிட்டே இருக்கிறனால நோய் குணமாகாது. நீங்க கிட்னி ஃபெயிலியர் பாருங்க, உலகத்திலே ரொம்ப எளிமையா குணமாக்கலாம் கிட்னி ஃபெயிலியர்னு. இந்த சிறுநீரக கோளாறுங்கிறது ரொம்ப கொடூரமானது, புற்றுநோயை விட மோசமானது. அவன் தினம் ஆஸ்பத்திரி போய் ஆகணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு போகணும். என்னது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் ஆகணும். ரொம்ப கொடூரம் அது. புற்றுநோயாவது அப்படி இழுத்துட்டு கிடக்குமா அப்படின்னு சாபானுங்க. இது டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். 3 நாளுக்கு ஒரு எட்டு எடுத்து நடக்க முடியாது, ஒரு எட்டு கால் வைக்க முடியாது. மூச்சு வாங்க, அப்படியே கிடக்க வேண்டியது, சாக வரைக்கும் அப்படியே கிடக்க வேண்டியதுதான். 3 நாளைக்கு ஒருக்கா, 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா அடைச்சிக்க, எல்லாம் குப்புன்னு அடைச்சிக்கும். உடனே ரத்தத்தை சுத்தம் பண்ணுவோம். ரத்தத்தை மட்டும்தான் சுத்தம் செய்ய. கிட்னி மாத்துறாங்க, அது எப்படி? அது பிழைக்காதுங்க, அதெல்லாம் பிழைக்காது. அது கெட்டு போனதுதான். அதெல்லாம் அவ்வளவுதான், ஏற்றுக்கொள்ளாது. உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. சாகர வரைக்கும் மாத்திரை தின்னுட்டு செத்து போயிடணும், அவ்வளவுதான். நடக்கவிட முடியாதுங்க. என்னது,
முடியாது. யாரா நடக்க முடியாது போக விட அப்படியே போன மாட்டோம் சேர்ல உட்காந்துக்க வேண்டியதுதான். தின்னுட்டு பேண்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு நாத்தம் பிடிச்சிட்டு அப்படியே போன மாட்டோம் உட்காந்து எங்கேயும் போக முடியாது வர முடியும். நாக்கில் மஞ்சள் ஆயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். நீ மாத்தினாலும் சரி மாத்தாட்டும் சரி அவ்வளவுதான் நீ முடிஞ்ச. கை வச்சா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அவ்வளவுதான். சரி. அப்ப மேற்கத்திய உலகத்தில் அவன் தான் ரத்தத்தை அழுக்காயிட்டே இருக்கிறான் இல்லையா? அவன் ரத்தத்தை அழுக்கு பண்ணிட்டே இருக்கிறான் இல்லையா? ஐயா வர இவரு வாங்க 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 வாங்க. ஆக ம். அந்த அந்த கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரகம் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப உங்களுக்கு வந்த நோய் ஒண்ணுதான், அவருக்கு வந்த நோய் இருந்தா எனக்கு வந்த நோய் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணுதான். இப்ப கூட அவருக்கு சொன்னேன், ரத்தத்தை அழுக்காக இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடு முன்னேறிட்டு வருது. அப்புறம் அதுக்கு வேற ஒண்ணு சொன்னேன். அப்படியே அப்படியே 2 பேரிச்சை மரத்துக்கு மாறிக்கும், சமையலுக்கே போகாதீங்க. என்னைக்காவது ஆசைப்பட்டீங்கன்னா கீரை போண்டா வாங்கி சாப்பிட சொல்லிட்டேன். கீரை போண்டா வாங்கி சாப்பிட்டுருங்க, நல்ல ருசியா இருக்கு, சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு. ஒரு கீரை போண்டா ஆசைப்பட்டோம்னா அரிசி சோறுங்கிறது இல்லைங்க. கீரை அரிசி கீரை சோறு கீரை எல்லாம் கீரை ஒண்ணுதான். போண்டா இல்லாட்டி எல்லாம் அரிசி சார் சோறு ஒண்ணுதான், அரிசி சோறு ஒண்ணுதான், கீரை போண்டா ஒண்ணுதான், பஜ்ஜி ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதாங்க. அரிசி சோறு தின்னா மட்டும் கீரை சாகப்ப. கீரை போண்டா அரிசி போது சோறு வெங்காய தின்னால வடை சாப்பிடலாமா? வெங்காய வடை, நல்ல வெங்காயம் போட்டு வடை. அது ஏதோ ஒரு நாளைக்கு மாசத்துக்கு ஒருக்க திங்க வேண்டியதுதான். இல்ல கீரை போண்டா போதுன்னு சொல்றேன். நம்ம ஊர்ல இல்லைன்னா ஏதோ வெங்காய ஒண்ணு வடை. ஏதோ ஒண்ணு தின்னு கழிச்சு விட வேண்டியது. ம். ஆசைக்கு திங்க வேண்டியது. அது ஒண்ணு ஆரோக்கியம் வர போறதா? அதுல பணக்கம் ஆடம்பரம். அது தின்னு நீங்க தின்னுட்டு கீரை போண்டா தின்னாலும் ஆடம்பரம் தான், 2 பேரிச்சு பணம் தின்னாலும் ஆடம்பரம் தான், சாதாரண டீ ஆமா, குடிச்சாலும் உடம்புக்கு எதுவுமே தேவையில்லாத பொழுது எல்லாமே ஆடம்பரம் தானே. எல்லாமே ஆமாங்க. வேஸ்ட் தான். ஆமா. ஆமா. சூரியன் வெளிச்சம் அடிக்குதுங்க. சூரியன் வந்து பகல் 12 மணி நேரம் வெளிச்சம் அடிக்குது. நான் வெளியே விளக்கு பிடிச்சிட்டே போயிட்டே இருப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அது ஆடம்பரம் இல்ல, ம். கொழுப்பு தானே. கொழுப்பு ஆமா. கொழுப்பு. இதுதான் உண்மை. ஏன் என்ன கேட்கறேன்னா பிரியத்துல அவங்க கேட்டீங்கன்னா ஒரு 4 பேரும் கேட்பாரு, கீரை போனா சாப்பிடலாமா, வடை ம். சாப்பிடலாமா, காளான் சாப்பிடலாமா, காளான் இப்படி கேட்டே இருப்பாரு. எனக்கு தெரியும். ஏன்னா அவர் நிறைய திண்டுகட்ட ஃபேமிலிங்கிறாங்க இல்லையா? உலகத்துல ம். திண்டுகட்ட எல்லாரும் திண்டுகட்டவன் தான். எல்லாருமே ம். ஆமா, நம்ம திண்டுக ரொம்ப மோசம். அது அதே நீங்க பாப்பானுன்னு சொல்றீங்களே, கோயில் பூசாரி பாப்பானுங்க என்னங்கிறீங்க? தின்னு கட்டவனுங்க. அவனுக்கு தின்னு கட்டான் பாப்பானே பேரு. என்னது? பூசாரி இதை ஆமா, தின்னு கட்ட, உலகத்திலேயே தின்னு கட்டவன் அவன் தான். ஓசிலே திங்கிறவன். என்னது? சும்மா ஆமா. வருங்க, பால் நெய் பேரிச்சம்பழம் திராட்சை சும்மா வரும். தின்னு 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 வயித்த பாருங்க எப்படி இருக்கான்னு. கக்கூசு வட்டி மாதிரி வச்சிருப்பான், அந்த ம். ட்ரம் மாதிரி வச்சிருப்பான். பூரா கக்கூசு தான் இருக்குள்ள. சரி, இது ஏன் சொல்றேன்னா, ம். அவன் புலன்களை தாண்டாதவன். இந்த வெள்ளைக்காரன் புலன்களை தாண்டாதவன். அவன் தெளிவா தான் எழுதியிருக்கான். வெங்கடேஷன் எழுதுறாரு, அந்த புலன்களை தாண்டாத காரணத்தினால் நாம புலன்களை தாண்டுகிறோம். நாம புலன்களை ம். தாண்டுகிறோம். சரியா? சரி. ஆக புலன்களை தாண்டுகிறோம், அது அடிப்படையிலே குறைபாடு உடையது. ஐம்புலன்களை அடிப்படையாக கொண்டு ஆராய்ச்சி பண்ணேன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? நாக்கு, கண்ணு, மூக்கு, இது கண்ணில் பாக்குறது ஒரு பொருளை பார்த்து ஆஹா. இப்ப சொல்றாரு ஐயா, கீரை வடை சாப்பிடலாமா, பருப்பு வடை சாப்பிடலாமா, வெங்காய வடை சாப்பிடலாமா, அப்புறம் அப்படியே தின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். ம். அதனுடைய அது நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அது சாப்பிடறதுனால என்ன நன்மைன்னு தான் கேட்கறேன். வெறும் ருசி, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, ஆமாங்க. ஆமா, இந்த விஷத்தை இறக்குறதுக்கு தான். ஆ, விஷத்தை இறக்குறதுக்கு, ஆ. வாய் விஷத்தை இறக்குறது. ம். நான் காலையில இருந்து என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டேன். கடுமையான வேலை இருக்குது. இப்ப வந்து எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு எலுமிச்சை பழம் புழிஞ்சு சாப்பிட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்லை, எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு போட்டாச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ம். அப்படியே எனக்கு வந்து ஒரு கிலோ குறைஞ்ச, இன்னைக்கு பார்த்து எனக்கு வந்து 1/2 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு 1/2 கிலோ குறைஞ்ச மாதிரி ம். இருக்குது. அவ்வளவு வெயில். மழை கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பேஞ்சுது, பெரும்பெருந்துலே பேஞ்சுது, கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குது. இந்த 10 நாள் அடிச்ச வெயிலுக்கு. சரி, வர வர மருத்துவமனைகள் பெறுவது எப்படி? நீங்க இங்கிலீஷ் வர வர மருத்துவமனைகள் பெருகிட்டே போச்சுன்னா அது என்ன நாடு? அது மருத்துவமனை குறைஞ்சிட்டு போனா பரவாயில்ல. எங்க நான் இப்ப என்ன அறிவு இருக்குது? எல்லாம் பணம் சம்பாரிச்சு ஓடிச்சுட்டே இருக்கிறீங்க. பணம் சம்பாதிக்கிற தவிர வேற ஏதாவது தெரியுமா யாருக்காவது? பணம் சம்பாரிச்சு கொடுக்கறப்ப சொகுசா இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொகுசு வேற மாட்டிக்கிறாங்க. நல்லா தின்னு போட்டு கொளுத்து போட்டு கண்டதை பண்ணிட்டு கடைசியில நோய் வந்து சாக வேண்டியதுதான். நல்ல பைக் வாங்கி கொடுக்க வேண்டியது, கார் வாங்க வேண்டியது, ஒரு அடி அடிக்க வேண்டியது, கடைசியில் நட்டம் ஆகி போச்சு. குடும்பமே தற்கொலை. என்னையா கொடுமையா இருக்கு. உம் எல்லாம் ஆடம்பரத்துல மாட்டிக்கிறாங்க. 100க்கு 99 பேர் ஆடம்பரத்துல மாட்டிக்கிறாங்க.
சோறு ம். திங்க ஒரு கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 10 லட்சம் இல்லாம கல்யாணம் பண்றது, சாப்பாட்டுக்கு மட்டும் 10 லட்சம். அந்த குடும்பம் விளங்குமா அது? கடன் வாங்கி ம். பண்றது. இருக்கிறது அரை ஏக்கரா வச்சுக்கிட்டு 50 லட்சம் செலவு பண்றது, அப்புறம் என்ன பண்றது இதெல்லாம்? கரும கருமம். அது சம்பந்தமே இருக்காது. இப்படித்தான் நாசமா போறது. 2 பேர் சேர்ந்து புள்ள பெத்துக்கிறதுக்கு 1000 பேர் எதுக்கு? 2 பேர் சேர்ந்து புள்ள பெத்துக்கிறாங்க, அதுக்கு எதுக்கு 1000? எவன் இந்த கல்யாணம் எவன் கண்டுபிடிச்சாலே தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் சேர்ந்து திருமணம் ம். பண்ணிக்கிறாங்க, மனம் ஒத்துச்சுன்னா திருமணம். அதான் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம். அதான் அபயம் எழுதுறாரு. மனம் ஒத்து விட்டால் முடிஞ்சு போய். மனம் ஒத்துக்குது. 2 பேரும் சேர்த்து குழந்தை தான் பெத்துக்கு போறாங்க, வேற என்னங்க பெத்துக்கு போறாங்க? சாதி மதம் ம். மயிறு மட்டைன்னு பேசி நாசமா போக. சித்தர்கள் எந்த சாதி சொன்னாங்க? ஆ, சரி, வர வர இது முடிஞ்சு போச்சுங்க. மகாவீரர் ஜெயினர் இப்படியே யாரு சட்டமே இருக்குது, கொஞ்சம் இது பண்ணுங்க. சாரதா. ரைட் ரைட் ரைட். ஏன்னா இந்த பாடத்தை முடிக்கணும். நம்ம 47 பாடத்தையும் நம்ம தொடங்கவே இல்லை. யாரும் எல்லாரும் அப்பப்போ படிக்கிறீங்களா? இந்த 2 பக்கம் 3 பக்கம் படிக்க சொல்றேன்னு அப்பப்போ படிக்கிறீங்களா? படிச்சு சந்தேகம் வந்தா அப்பப்போ குறிச்சு வச்சு கேட்கணும். அதுதான் வளர்க்கணும். ஏன்னா நம்ம ஆரோக்கியம் வந்துட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம பேச போறோம். ஒரு வருஷத்துக்கு எல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணி கடைசியில ஒரு குறைஞ்சபட்சம் 1 மாசமா தண்ணியில இருந்து காட்டணும். ஒரு வருஷத்துக்குள்ளேயாது முதல்ல அவரை கரெக்ட் பண்ணணும். ஆனா ஏற்கனவே அவர் 15 நாள் இருந்து ஃபுல் ரெஸ்ட் போட்டு நாம அவரை கொண்டு வந்துடணும். ஆமா, சரி. அப்ப சுவாமி விவேகானந்தரும் இந்த மாதிரி காற்றில் வாழுகின்ற யோகிகளை பார்த்திருக்காரு. வெங்கடேசனும் போய் சேலம் சிவபுரம் இந்த கைலாச இது கம்பம் கம்பம் சுருடிமலை கோயில்ல வந்து காற்றை சுவாசித்து வாழ்ந்த சித்தர்கள் இருந்திருக்காங்க. அப்புறம் நாமக்கல் பக்கத்தால இது போற வழி, கொல்லிமலை போற வழியில சேந்தமங்கலத்துல சிவபிரகாச யோகி காற்றுல அப்ப காற்றில் வாழ்றதுதான் அடிப்படை. எல்லாரும் காற்றில் வாழ்றாங்க. என்ன, அவங்க ஜீரணையை நிறுத்துவாங்க, நாம ஜீரணையை நிறுத்துறோம், அவ்வளவுதான். நம்ம அவன் நிறுத்திட்டு போய் உட்காந்துட்டு இருக்கிற, நம்ம நிறுத்துறதுக்கான பயிற்சி பண்றோம். அவன் குகையில உட்காந்து பண்ற, நம்ம வீட்டுல உட்காந்து பண்றோம். வீட்டுக்கு வந்து பண்றப்ப பிரச்சனை வருது. நீங்களாம் இப்ப பெண்கள் நீங்க மாறிடுங்க, ஆண்கள் மாட்டிட்டு முடிக்கிறாங்க பாருங்க இவங்கெல்லாம். ஆண்கள் நீங்க இப்ப கணவன் உங்களுக்கு எப்படியோ ஒண்ணு ஒரு தொந்தரவுல ஏதோ ஒரு காரணத்துக்கு போயிட்டாரு, நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க, அதனால தப்பு இல்லை. இதே ஆண்கள் மாட்டிட்டு முடிக்கிறாங்க பாருங்க இவங்க எல்லாம், பேண்ட முடிக்கிறாங்க. அவரு தப்பிச்சிட்டாரு, யாருங்க? இப்ப இவரெல்லாம் இருக்காரு, நம்ம திருமாறன் வந்து தப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓ இப்படித்தான் இருப்பாங்க, ஆரோக்கியம் வருதுன்னு தெரிஞ்சுன்னே அவர் கண்டுக்கிறது இருக்குல்ல. ஏன்னா எல்லாம் பிளட் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கனால பொண்டாட்டி தொந்தரவு பண்றது இல்லை. ஆரம்பத்துல பயந்துட்டு இருந்தாங்க, இப்ப சரியாயிடுச்சு. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அவர் எந்த 1 வருஷம் ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லைங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது? 40 வருஷம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தவரு 40 வருஷம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு 10 பைசா செலவில் வீட்டுல உட்காந்துருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். யோசனை பார்க்கணும். 40 வருஷம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு, எத்தனை செலவாயிருக்கு, எத்தனை கோடி செலவு பண்ணிருப்பாங்க. இப்ப 10 பைசா செலவு இல்லாம 1 வருஷம் உட்காந்துருக்காரு. அப்ப அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தான். ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ கேட்டா செஞ்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு பாரு. நேற்று கூட ஏதோ பொரியல் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு கம்முன்னு உட்காந்துட்டாரு, அமைதியா உட்காந்துருக்காரு. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ இது ஒண்ணும் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க நோயில போயிருவாங்க, இவர் அப்படியே கொண்டிருப்பாரு. நம்ம கண் முன்னாடி எத்தனை பேர் நோயில போறாங்கன்னு பாருங்க. நம்ம கண் முன்னாடி எத்தனை பேர் நோயில போறாங்க. அது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், பக்கத்தை வீட்டு சேர்ந்தவங்களா இருக்கலாம், யாரோனா இருக்கலாம், எல்லாரும் தின்னுகட்ட எல்லாரும் இப்படித்தான். ஏன்னா இது வந்து வேற்று கிரகத்துக்கு போறக்கான கேள்வி. அதனால இவ்வளவு பஜாரா பேசுறேன், பயங்கரமா பேசுறேன். இதை விட தெளிவா எப்படி பேச முடியும்? இது வேற்று கிரகத்துக்கு போறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால இது வெளிப்படையா பேசணும். பூமியில எந்த தகுதியும் இல்லடாங்கிறான். பிளாஸ்டிக் ஒழிக்கவே முடியாதுட்டா. இன்னைக்கு கூட படிச்சு பார்த்தேன். இன்னைக்கு ஏகப்பட்ட இது நான் படிச்சு, இன்னைக்கு நிறைய விஞ்ஞான கட்டுப்பட பிளாஸ்டிக் ஒழிக்கவே முடியாது சார், முடிஞ்சே போச்சு, அவ்வளவுதான். அந்த கழிவு நம்மளை கொல்ல போகுதுங்க. இந்த கழிவு, அந்த கழிவு நம்ம தோட்டம் துறவு காடு நீர் நெருப்பு எல்லாம் பிளாஸ்டிக். ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. நம்மளே தப்பிக்க முடியாது. தடி குளிர்ந்த பிளாஸ்டிக் தான். சரி, ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, ஆக நாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மனித சமுதாயம் ஒரு எறும்பு கூட்டத்தை போல எந்த ஒரு காரியம். இப்ப மனித இந்த எறும்பு பாருங்க ஒற்றுமையா போகும், நூற்றுக்கணக்கான எறும்பு. அந்த வகையரா பாருங்க, எறும்பு, இந்த மீன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா ஒட்டுக்கா போகும். ஆக நாம் இந்த சமுதாயம் எறும்பு கூட்டத்தை போல தனிப்பட்ட முறையில்
மிகவும் யாரையும் திருத்துவது கடினம். எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேணும். எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேணும். அதற்கு தகுந்தபடி தகவல் தொழில்நுட்பம் பாருங்க. இந்த தகவல் தொழில்நுட்பம் இருந்த காட்டித்தான் நம்ம நேர்ல பேசுறோம். ஆமாங்க. பாரு, திருமாவளவன் நேர்ல ஒரே தடவை நேர்ல சந்திச்சாரு. அது ஊர்ல வந்து சந்திச்சாரு. இவங்களை யாரும் என்ன சந்திச்சதே கிடையாது. நீங்களும் ஒரு முறை நேர்ல சந்திச்சிருக்க மத்த யாரும் என்ன சந்திச்சதே கிடையாது. ஸ்வீடன்ல செய்யறாங்க, சிங்கப்பூர்ல செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ரைட். இதெல்லாம் வெளிநாட்டுல பரவணும். பரவும். இது எப்படின்னு ஒரு வருஷத்துல வெளிநாட்டுல பரப்பி விட்டுறலாம். நாம் 600 கோடி மக்களும் 600 கோடி வைரங்கள். நாம் எண்ணிக்கையில் குறைவதை சித்தர்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள். இந்த மக்கள் தொகை பெருகிட்டே போகணுங்க. மக்கள் தொகை பெருகுச்சுன்னா எங்க இடம் இருக்குது? பூமியில இடம் கிடையாது. என்ன சுற்றுச்சூழல் கெட்டாச்சு. யாரும் வந்து ஆரோக்கியமான உணவை தரவே முடியாது. மண்புழு செத்தாச்சு. பாலைவன நாட்டுல அதே கிடையாது. அவங்க இறைச்சி தவிர எதுவும் திங்கிறது, அந்த காட்டு மிராண்டி இறைச்சியை தவிர எதுவும் திங்கிறது இல்லை. அத்தனை பேர் நோயாளிகள். ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள் பூரா இறைச்சி தான். சைவம் சாப்பிட்டாவே ரத்தமும் பெருங்குடல் கெட்டு போகுதுன்னா அசைவம் சாப்பிட்டு எப்படி இருக்கும்? அதனால எவனும் தப்பிக்க முடியாதுங்க. அதுவும் கிறிஸ்தவர்களும் தப்பிக்க முடியாது, இஸ்லாமியர்களும் தப்பிக்கவே முடியாது. அத்தனை தண்டனை, கொடும் தண்டனை. சைவத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் தப்பிக்க முடியும். சைவத்தை சுத்தம் பண்றவங்க தான் தப்பிக்க முடியும். பட் யாரும் தப்பிக்க முடியாது. அப்படித்தானே திருமரணையா? ஜெரி பூர்னெல் என்ற அமெரிக்க விஞ்ஞானி விண்வெளியை பற்றி எழுதுகிறார். இப்ப நம்ம அவரே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கற்று எழுதுறாரு. நம்ம மனித குலம் வந்து நமக்காகவே கோள்கள் இருக்கிறது. நமக்காக இப்பதான் சொல்றாங்க, சந்திரன் நமக்காக, செவ்வாய் நமக்காக, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இது எப்பவே எழுதியாச்சு. நாம வந்து இந்த கோள்கள் இல்லை, நம்ம கோள்களுக்கு வந்து குடியேறுவது என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்கலாம். நாம இந்த கண்டங்கள் விட்டு ஊருக்கு அப்ப எதுக்கு நம்ம ஊர் விட்டு ஊர் போறோம்னா அங்க போய் குடியேறதுக்குதான். இங்க இருந்து அமெரிக்காவே குடியேறிக்கிறா, அங்க போய் செட்டில் ஆயிட்டா. என்னடா செட்டில் ஆயிட்டா அடிச்சு துரத்துறாங்க. ஆஸ்திரேலியா ஓடுறான். எல்லாரும் அவங்க நாடுகள் ஓடிட்டே இருக்கு. எல்லாரும் இடப்பயிற்சி ஆயிட்டே இருப்பாங்க. இது மனித குலம் குடியேறுவதற்காக, இனப்பெருக்கம் பண்ணுவதற்கு. அங்க போய் குழந்தை குட்டி போடுறேன். அங்க என்ன பண்ண போற நீ? அங்க போய் இங்க இந்தியாவில வேலை செய்யற மாதிரி தான் அங்கேயும் வேலை செய்யற. இங்க கண்டபடி இருப்ப, அங்க கண்டபடி இருக்க முடியாது. எல்லாம் நறுக்கு நறுக்கி விட்டுருவீங்க. ஊதாரித்தனமே இங்க வாழலாம். எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. வண்டி எங்க வேணாலும் நிறுத்தல, என்ன வேணாலும் பண்ணல, ஏமாத்தலாம், திருடலாம், யாரும் தண்டிக்கிறது இல்லை. அங்கெல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் தப்பு பண்ண அப்பவே தண்டனை. அங்கெல்லாம் வந்து சம்பளம் ஒரே சம்பளம் தான். எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான். எல்லாத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கு $50, அந்த $50 தான். அதான் அங்க ஏழை பணக்காரங்க பேச்சுக்கு இல்லை. சாதி மதம் ஏழை அதனால வந்து அங்க ஒண்ணு சமம் தான் எல்லாருமே. ஒரு பெரிய நீதிபதிங்க அங்க ஒண்ணுதான், சாதாரண டிரைவர் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான். ஆகியனாலதான் அங்க எதுவுமே ஏற்றதளவு கிடையாது. அதனாலதான் எல்லாத்தையும் போட்டு தீட்டுருவாங்க. நம்ம நாட்டுல அப்படி இல்லை. தாறுமாறு இந்த ஒழுக்கம். இதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க? காசை போட்டு அமெரிக்கா ஓடுறாங்க. எதுக்கு அங்க அமெரிக்கா ஓடுறது, இங்கிலாந்து போறது எதுக்குங்கிறீங்க? காசை போட்டு ஓடுறது. ஒண்ணும் நடக்காது. பாவம். சரி, உடல்நலம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் இந்த நீருணவு முறை என்ற வைத்தியம் திருக்குறளில் திருவள்ளுவரால் சிபாரிசு செய்யப்பட்டது. திருவள்ளுவர் சிபாரிசு செய்யறார். சிறந்த முறை. நம் உடலில் உள்ளே சேர்ந்து விட்ட பழைய மருந்துகளை வேற எந்த வைத்தியத்தாலும் வெளியே எடுக்க முடியாது. பாருங்க, மருந்தினால் மருந்தை எடுக்க முடியாது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். மருந்தை வைத்து கரெக்டா புரிஞ்சுட்டு, மருந்தை வைத்து மருந்து எடுக்க முடியாது. மருந்து விஷம், ஏற்கனவே அங்க விஷம் இருக்கு. மருந்தும் விஷம், ஏற்கனவே அங்க விஷம் இருக்கு. அப்ப 2 விஷம் எப்படி? நேற்று கூட சங்கர் பேசினாரு, இவரு பரமத்தி வேலூர் சங்கர். ஆக இந்த மருந்தை வைத்து மருந்து எடுக்க முடியாது. அப்போ எதை வச்சு எடுக்கணும்? ஏற்கனவே ஓல்டு மெடிசன் மூணு மெஷம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மனிதன் பட்டினியால் சாவதில்லை, பட்டினி இறக்குறப்போ பழைய மருந்து ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட். ஓல்டு மெடிசன் பழைய மருந்து. நீங்க நாக்கில் வெள்ளை வெள்ளையா இருக்கு பாருங்க. இந்த நாக்கில் வெள்ளை வெள்ளையா இருந்தா வேகடிக்கப்பட்டாத சோறு. நீங்க சோத்தை திருட்டே இருந்தீங்கன்னா சரியா வேகாது போல். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கீரை சோறு சாப்பிடுங்க, நாக்கு சுத்தமா இருக்கும். தினம் சோறை தினுங்க, நாக்கு வெள்ளையா மாறிடும். நாத்தம். இப்போ உங்களுக்கு உங்களுடைய நாக்கு நீட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த நாக்குல வலுவலுப்பு குறையிறது, நாற்றம் போறது, வெள்ளை குறையுது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். போக நேரம் மாறிட்டே வரும். லேசா அந்த வெளிர் சிவப்பு
வெளிர் சிவப்புல ரொம்ப ரத்த சிவப்பு வரக்கூடாது. இந்த வெளிர் சிவப்புல வந்துடணும். அது வந்துடும். காலையில் வந்துச்சு புண்ணு வாயில இருக்கிற வாடை வராம குறைஞ்சிட்டே போகணும். உடம்பு இழைச்சிக்கிட்டே வரணும். சுவாசம் நல்லா இருக்கணும். சிந்திரமனா கொஞ்சம் கூட சரி வரக்கா காரணாலும் வரக்கூடாது, வரக்கூடாது. எல்லாம் உலர்ந்த தன்மையா இருக்கணும். ஈரப்பதத்தோடு உலர்ந்த தன்மையோடு இருக்கணும். காயவும் கூடாது. அப்ப நடுநிலை நியூட்ரலா மாறிக்கணும். அப்படித்தானே சங்கர்? சங்கர் பேசுறது ஆமா கேக்குதா? ஐயா, ம் கேக்குது சரி. ஐயா. அப்ப ஜனத்தொகை பெருக்கத்திற்கு நிச்சயம் வழி உண்டு. எங்க வழி உண்டு பாருங்க. 12ஆம் பக்கம் மேல பாருங்க. ஜனத்தொகை பெருக்கத்திற்கு நிச்சயம் வழி உண்டு. மக்களுக்கு அதிகமாக எதிர்பார்க்க சொல்லிக் கொடுக்க முடியும், குறைவாக அல்ல. அவர்கள் அதிகமாக உழைத்தால் அவர்களின் குழந்தைகளுக்கு நல்லது என்பது அவர்கள் அறிவார்கள். அவ்வாறு எதிர்காலம் நன்றாக இருக்காது என்றால் அதை என்னிடம் சொல்லாதீர்கள். ஏனென்றால் நான் வளர்ச்சிக்கு வாய்ப்பு உண்டு என்று நான் நம்புகிறேன். நான் என் சொற்பொழிவுகளில் விவரிக்கும் உலகத்தை நான் காண விரும்புகிறேன். என் தலைமுறை மனித சமுதாயத்திற்கு கோள்களையும் விண்மீன்களையும் கொடுத்தது. அதில் என்னுடைய தொண்டும் ஒரு சிறு பகுதியாக இருந்தது என்று நான் இறப்பதற்கு முன்னால் சொல்ல விரும்புகிறேன். அந்த அமெரிக்க விண்வெளி விஞ்ஞானிக்கு உள்ள நல்ல எண்ணம் நமக்கு ஏற்பட பிரார்த்திக்கிறேன். அடுத்தபடி தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்னிடம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க. இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையை கற்றுக்கொண்டால் உடனடியாக எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? வருமானம் வருமா? எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதுக்கு பதில் தரும் விதத்தில் நான் பல அம்சங்களை கொண்ட கட்டுரை எழுத வேண்டி இருக்கும். சுருக்கமாக பதில்கள். இதற்கு முதலாவது, இதை தவிர ஒரு வழியே இல்லை. நீங்க பணம் சம்பாதிக்க முடியாமனா ஒன்றும் பண்ண முடியாது. என்னது? இப்ப பணம் சம்பாதிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க, ஆனால் எதை சம்பாதிக்க முடியாது? இது இதெல்லாம் மாட்டிக்கிட்டானுங்க மாவனுக்கு, எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. ஆகையினால நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், நான் என்கிட்ட பணம் சம்பாரிச்சது போதுன்னு சொல்லி போட்டுதான் கடைசியில வெங்கடேசன் போய் பிடிச்சேன். எல்லாம் சந்தேகம். இந்த என்னடா பணம், அப்பவே சிறுசிலே எனக்கு இந்த பணம் நிறைய தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எதுலையும் திருப்தி இல்லை. அதனாலதான் வெங்கடேசனை போய் சந்திக்கும் பொழுதுதான் சொன்னாரு, பணம் சம்பாரிச்சு பிரயோஜனம் இல்லை, நானும் சம்பாரிச்சேன், ஆனால் என் உடம்பு கெட்டு அழுகி போச்சு, நல்ல வேலை தப்பிச்சுட்டேன்னாரு. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அப்பா எவ்வளவு ஒரு விஷயம். அப்ப சாகா நிலை விருப்பத்துல தான் சாவு வரணுமே தவிர நோவுல சாகக்கூடாதுங்கிறது இயற்கையின் ரகசியம். இது எவனுமே சொல்லல. அறிவு கட்டவங்களா நான் புரிஞ்சுக்கிறதுல படாது பாடுபட்டேன். என்னடா சாப்பிட்ற, ஏன் தின்னதே தின்னுட்டே இருக்கிறமே, என்னடான்னு எனக்கு ரொம்பவே புரியல. அப்புறம்தான் வெங்கடேசன் சொன்னாரு, அதெல்லாம் கிடையாது, ஜீரண நேரவே நிறுத்தணும் அப்படின்னாரு. அடேங்க அப்பா. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ தின்னுட்டுலாம் வாழ முடியும் ஜீரண. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் தான் போட்டு வாங்குவாங்க. அப்புறம் தைரியமா வந்துருச்சு. அப்ப ஆரோக்கியம் தான் முக்கியம் முடிச்சுட்டு எல்லா தொழிலும் அப்பவே தலை முழுதுட்டேன். அப்ப கொஞ்சம் காசு இருந்தது, நல்ல வேலை அந்த காசு இருந்தங்காட்டி தப்பிச்சுட்டேன். சைபர்ல ஆரம்பிச்சிருந்த போச்சு கொஞ்சம் காசு இருந்தங்காட்டி அதை வட்டி வச்சு உருட்ட ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணி அப்படியே ஓடிட்டேன். சரிங்களா? நல்ல வேலை. அப்போ நல்ல வேலை. இந்த மாதிரி வர்றவங்க கொஞ்சமாவது காசு இருக்கணும். பிச்சைக்காரெல்லாம் இங்க வரக்கூடாது. கொஞ்சமாவது வங்கியில 4 லட்சம் 5 லட்சம் பணம் இருந்தா தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா எவனும் என்கிட்ட வரவே முடியாது. இன்னைக்கும் சொல்றேன், யாரும் அப்படி வந்துடாதீங்க, தீந்துருவீங்க. புரியுதா? அதனால நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க, எனக்கு வசதி இல்லைங்க சார், காசு இல்லைங்க சார். வாய் முடிட்டு கம்மிடுறான்றது. வசதி இல்லையாம, வாய்ப்பு இல்லையாம, சோறு இல்லாம வாழ்றது கத்துக்கிறான். உனக்கு என்ன தேவைக்கு அவன் கத்துக்க போறான் பாருங்களேன். அப்போ என்ன இழிநிலை நினைக்கிறான். நிறைய பேர் இழிநிலை நினைக்கிறாங்க, எவனுக்கு தராது. இழிநிலையை வேணும் கடையில் வாங்கி படிச்சுட்டு இப்போ எங்கிட்டே கூப்பிடுறீங்க. இந்த புத்தகம் சந்தையில விற்குது, சந்தையில இருக்கிற புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு போக வேண்டியதானே. அதுல வேற எனக்கு வேற தொலைபேசி பண்ணி விசாரிக்கிறது எதுக்கு? அந்த வீடியோவை பார்த்துட்டு தாங்க முடியறது இல்லையே. புத்தகம் இருக்குது, வாங்கி படிச்சுட்டு போக வேண்டியதானே. ஆகினால இதுல யாரும் உள்ள வர முடியாது. அது பிச்சைக்காரன் வர முடியாது, கையில காசு இல்லை. அது ஏற்கனவே சொல்லிட்டேன், கையில காசு இல்லை ஒரு ஆள் இங்க வர முடியாது. அந்த மாதிரி என்ன எனக்கு கிடையாது. எனக்கே காசு வேண்டாங்கிற பொழுது அப்புறம் உனக்கு மட்டும் காசு வச்சுட்டு என்ன பண்ண போற? நான் ஏழையத்தான் இருப்பேன், ஆனால் மதிப்பு வேணும் இல்லையா? ஒரு வைரத்தை எப்படி கொடுக்க முடியும்? இது ஒரு வைரம். இது வைரத்தை எப்படி கொடுக்கறது? நான் பிச்சைக்காரன் தான், ஆனா என்கிட்ட வைரம் இருக்குது, அது எப்படி கொடுக்க முடியும்? நீ பிச்சைக்காரன் இருந்திருப்போ, நீ வைரம் வாங்கணும்னா அதுக்கான தகுதி உனக்கு வந்துக்கணும். அதான் சொல்லுவாங்க, தங்க வாங்க போகணும்னா தங்க வாங்க போற பணம் இருக்கணும், தகர வாங்க போறவன் தகர வாங்குறதுக்கு பணம் இருந்தா போகுது. நீ தகர வாங்குற போய் தங்க வாங்க நினைக்கலாமா? இப்ப ஆரோக்கியம் என்பது வைரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சில நன்கொடை எனக்கு கொடுக்குறாங்க. சரி.
அந்த அமெரிக்க விண்வெளி விஞ்ஞானிக்கு உள்ள நல்ல எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இதுக்கு பதில், அதாவது முதலாவது, இதை தவிர ஒரு வழியே இல்லை. பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரினத்தின் வளர்ச்சியில் மனிதன் மேலான இடத்தை வகிக்கிறான். அதாவது பரிணாம சித்தாந்தத்தை எந்த மருத்துவரும் பேசுறது இல்ல. இயற்கைவாதிகளாவே பரிணாம சித்தாந்தம் பேசணும். அதனாலதான் நம்ம இந்த பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த சுரப்பையை எப்படி ஒட்டுக்குடல் வந்து வெட்டி எடுக்கிற மாதிரி நம்ம பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பசி எந்த இடத்துல சுரக்குன்னு யாருக்குமே தெரியாது. பசி எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுல மாட்டிட்டானுங்க எல்லாருமே. இப்ப வாயில ஒரு பொருள் இப்படி வச்சோம்னு வச்சுங்க, வாயில ஒரு பொருள் வச்சு டாயின்னு சுரக்கும் அப்படிங்கும். பார்த்துருக்கேன். இதற்கு முதலாவது மறுபடியும் ஐந்தறிவு, அதாவது திருப்பி நம்ம ஐந்தறிவுக்கு போக முடியாது. ஆமா, அந்த வாய் ருசிக்கு போகக்கூடாது. அவர் கேட்கிறாருல என்ன அடிக்கடி, அவர் நல்ல கேள்வியெல்லாம் கேட்பாரு. யாரு? திருமாறன் ஐயா. குண்டக்க மண்டக்கெல்லாம் கேட்பாரு. அதுல ரொம்ப நல்லதுதான். அப்படி நமக்கு நல்லா இருக்கணும். குண்டக்க மண்டக்கெல்லாம் கேட்பாரு. அப்படித்தான் கேட்கணும். கேட்டாதான் நமக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யும். சரியா? நேற்று கூட கேட்டாரு, அப்படி விவசாயம் பண்றதா வேண்டாமா? அதெல்லாம் குழந்தை பெருசாகிற வரைக்கும் தான். 16 வயசு போயிட்டா, 16 வயசுக்கு ஒரு குழந்தை தாண்டிட்டு விவசாயம் நீங்க எதுக்கு பண்றீங்க? அது திருமணம் பண்ணிட்டு நீங்க தனியா போயிட வேண்டியதுதான். உங்களுக்கு தான் இயற்கையில் வாழ்றீங்க இல்லையா? அப்ப விவசாயத்தை க்ளோஸ் பண்ணும், அவ்வளவுதான். அப்ப 5 சென்ட் இடத்த வச்சு நம்ம வாழ்ந்துடலாம். இப்ப 5 சென்ட்டுங்கிறது கட்டாயம் தேவைப்படுது. அதனாலதான் கிராமத்துக்கு உடனே போயிடணும். முடிஞ்ச எல்லாரும் 5 சென்ட் இடத்த வாங்கிட்டு எதிர்காலத்துல ஓடிடணும். நீங்க நகரத்துல உட்காந்துட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான், நசுக்கி போடுவாங்க. உங்களை ஆடம்பரத்துல வச்சு அமைச்சிடுவானுங்க. ஏன்னா ஆடம்பரத்துக்கு அடிப்படையே நகரம் தான். அது பொண்டாட்டி பிள்ளைகள் ஆடம்பரத்துல பழகிட்டாங்கன்னா, அந்த கணவன் முடிஞ்ச அவங்க அப்பா முடிஞ்சே தற்கொலை தான் பண்ணணும். அப்படித்தானே வெங்கடாசலம்? ஆமாங்க. முடிஞ்சான், அவனால முடிஞ்சான், எவனும் தப்பிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர் சென்னை இந்த இதுல இருக்காங்க, எங்க பெங்களூர்ல இருக்காங்க. கப்பன் பார்க்கு, லால்பாக் பக்கத்தால். அவங்கள கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காங்க. ஆனால் வீடு லக்ஸுரி, தப்பிக்க முடியாது. நிம்மவன நீ அவ ஆரோக்கியத்தை அவர் இருக்காரு, தப்பிக்க முடியாது. என்னையா கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். இந்த பணம் போச்சுன்னா நீ அவ்வளவு தற்கொலை தான் பண்ணணும். எல்லாரும் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதனால இது வந்து தனியா போகணும், தனியா போய் இருந்து பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல தனியா தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து பரிணாமிச்சுட்டாங்க. இப்படித்தான் போயாகணும். தப்புதான் திருப்பி விட்டானுங்க. வெள்ளக்கார நாய் வந்து உலகத்தை நாசம் பண்ணி திருப்பி விட்டான். பணம் சம்பாரி, படிச்ச அறிவு வரும்னு சொல்லணும், படிச்ச பணம் வரும்னு சொல்லியிருக்கான் பாரு அயோக்கிய பயலுக்கு. இது என்ன பண்ணி சொல்றது? அதனால என் பொண்ணுகிட்ட போனா, நீ வந்து பணம் சம்பாதிக்க போகக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க போனா. அதனாலதான் அனுப்புறேன். என்ன வெங்காயத்துக்கு நான் அனுப்புறேன்? ஒரு பொட்டி கட்டை வச்சுட்டு பொழுது ஓட்டுட்டு போயிடலாம். இந்த 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 சித்தாந்த அறிவுரையை அங்க எடுத்து காமிக்கணும் நம்ம இந்தியாவுதான். அதுதான், அதுக்குதான் அந்த முயற்சி பண்றோம். அது பண்றோம். சரி, அது நடக்கும். அனைமா அடுத்த மாசம் கிளம்பிடுவாங்க. அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள, 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ள கிளம்பிடுவாங்க. சரி. பார்க்க முடியாத அவன் பிறவியில் உள்ள 5 அறிவு நிலையிலிருந்து 6வது 7வது அறிவு நிலைகளுக்கு அழைத்து செல்லுகிறது. இதுவே உண்மையான அடிப்படை கல்வி. மீது எல்லா கல்வியும் இயல்பாக அறியப்படும். அப்ப இயற்பியல், வேதியியல், உயிரியல் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு கூட அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஒருத்தர் எங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவரு மணிகண்டன் பாரதின்னு. அவர் நம்ம பழனிவேல் தான் கொடுத்தாரு. அவரு நான் எனக்கு அவர் பேசிட்டு இருக்கிறார். நான் இந்த மாதிரி கண்டுபிடிப்பெல்லாம் அனுப்புறேன். நேரடி போய் அந்த பழனிவேல் ஒருத்தர் வருவார்ல, காலையில வருவார். அவருக்கு அந்த காப்பி எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன். 60 பக்கம் கொடுத்து அவரை வேலை மதிப்பீடு செய்ய சொல்லியிருக்கேன். அந்த மதிப்பீடு பண்ணி டெவலப் பண்ணி வந்துச்சுன்னா 1 வருஷத்துக்குள்ள அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் நாங்கள் நோபல் பரிசுக்கு அனுப்பலாம். ஐஸ்ல இருந்து கரண்ட் எடுக்கலாம். இப்ப ஐஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நான் வந்து படிக்கிறதா வேலை. ஐஸ்ல இருந்து கரண்ட் எடுக்கலாம். ஐஸ் அவன் வந்து உப்பு போடுறான், அதெல்லாம் எதுவுமே இல்லாம கரண்ட் எடுக்கலாம். ஐஸ்ல நான் சொல்ற செராமிக் தகடு, செராமிக் செங்கல் மாதிரி தகடு உள்ள வச்சுட்டா மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும். ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து நீங்க கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பனிக்கட்டி எடுத்து ஒரு 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 காப்பர் கம்பியும் ஒரு ஜிங்க் கம்பி வச்சுக்கிட்டு மல்டிமீட்டர் வச்சு பாருங்க, 9.9 வோல்ட் காட்டும். இது எவனும் செய்யாத வேலைங்க. ஒரு ஐஸ் கட்டில இல்லாட்டா தண்ணி, ஒரு கப்பில் தண்ணி ஊற்றிக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். என்னது, கப்பில் தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, அது ஐஸா மாறிடு. அதுக்குள்ள ஒரு கம்பி, ஜிங்க் கம்பியும் ஒரு காப்பர் கம்பி வச்சு மசுற மாதிரி 2 கம்பி வச்சு விடுங்க. கட்டு கம்பி இருக்கு இல்லையா, கட்டு கம்பின்னு ஒரு காப்பர் கம்பி வச்சிருங்க. வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பயங்கரம் கல்லு மாதிரி ஆயிரும். எடுத்து மல்டிமீட்டர் வச்சு பாருங்க, அழகா 9 வோல்ட் காட்டும், 0.9 வோல்ட் காட்டும். அது மாதிரி 10 கப் இருந்ததுன்னா பயங்கரம் வெளிச்சம் அடிக்கும்.
செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப பனிக்கட்டில இருந்து கரண்ட் வருது. அப்போ இது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் பாருங்க, மழை காலத்துல மின்னல் அடிக்குது இல்லையா? மழை காலத்துல மின்னல் அடிக்கிறப்ப அங்க மேல வானத்துல பூரா பனிக்கட்டி இருக்கும். வானத்துல பூரா பனிக்கட்டி, அது லைட் அடிக்குது. அப்படின்னா என்ன விஷயம்? இதெல்லாம் யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அதை விட்டு பெட்ரோல் டீசலை பத்தி ஹைட்ரஜனை பத்தி பேசிட்டு இருக்காரு முண்டங்க. இப்ப கூட ஒருத்தர் தமிழர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. சார் இப்ப ஆ, இப்ப நீங்க தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கலாம்னு சொல்றீங்க, ஆமா அதே இது பனிக்கட்டில இருந்து கரண்ட் எடுக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா ரெண்டும் ஒண்ணுதானே? கரெக்டான கேள்விதான். ஏன்னா பனிக்கட்டில் இருக்கிறவங்க கரெக்ட் தான். பனிக்கட்டில் இருக்கிறவங்க பனிக்கட்டி வச்சு மின்சாரம் எடுத்துக்கலாம். தண்ணி இருக்கிறவங்க தண்ணி இருந்து மின்சாரம் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதானே சார்? தண்ணி தானே பனிக்கட்டி ஆகுது. ஆமாங்கிற. இப்ப உங்களுக்கு என்ன புரியும் தெரியல. பனிக்கட்டி பிரதேசங்களுக்கு தண்ணியே கிடைக்காது. பனிக்கட்டி பிரதேசம் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அந்த மின்சாரத்தை அங்க கிடைக்கா. ரைட். அந்த பனிக்கட்டிலிருந்து மின்சாரத்தை அந்த செராமிக் மாதிரி தகடு செய்யணும். அந்த சகப்பா செராமிக் தகடு செஞ்சு நான் அந்த 8 மெட்டல் ஆக்சைடு போட்டு மாதிரி செஞ்சுட்டு முன்னாடி பாசிட்டிவ் நெகட்டிவ் தகடு வச்சிட வேண்டியதா. ஒரு காப்பர் தகடு, ஒரு ஜிங்க் தகடு வச்சுட்டோம்னா 50 வருஷத்துக்கு தேய்மானம் ஆகாது, 50 வருஷத்துக்கு தேய்மானமே ஆகாது. பனிக்கட்டு அப்படி வச்சுட்டீங்கன்னா மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும். அதை சூடு பண்ணி தண்ணியிலே தயாரிச்சிடலாம். ஏன்னா பனிக்கட்டியில வந்து பனிக்கட்டி ரொம்ப பயங்கர ஆபத்து. பாலைவனமும் நீ பேருதான் பனிக்கட்டியை தவிர நாக்குல வெடிச்சு போயிரு. என்னது பனிக்கட்டிங்கிறது நினைச்சு பாருங்க. பாலைவனம் விட மோசம். எதை விட மோசம்? ரத்தத்தை பூரா உறிஞ்சிரும். அது மட்டும் இல்ல, அப்படி உறைஞ்சு போயிடும். பாலைவனம் மாதிரி. அதுக்கு பேருதான் பனிக்கட்டியை தவிர அதுக்கு பேரு பனிப்பாலைவனம் பேரு. பனிப்பாலைவனம், அதாவது ஐஸ் டெசர்ட். அது சாதாரண ஆளு அந்த பாதுகாப்போடு போகலைன்னா ரத்தத்துல உறிஞ்சிரும். ஆல் அவுட். அதுக்கு பேரு ஐஸ் டெசர்ட். டெசர்ட்னா பாலைவனம். இது வந்து சாண்ட் டெசர்ட். சாண்டுனா மணல். சாண்ட் டெசர்ட், அதுக்கு பேரு ஐஸ் டெசர்ட். புரியுதா? இதுக்கெல்லாம் டெசர்ட் இருந்து மின்சாரம் எடுக்கலாம். அது ஒரு டிசைன் பண்ணிருக்கேன். இப்ப நான் 60க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்பு பேப்பரா வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து என் பொண்ணு ரெடி ஆனதுக்கு அப்புறம் விட்டு நோண்டி ஒரு எப்படி ஒரு 4-5 இன்ஜினியர் ரெடி பண்ணிட்டேன்னா அவங்க மண்டையில நேத்து கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல நான் போய்தான் செய்யணுங்கிறப்ப இந்த தொழிலை விட்டுப்பட்டு நேரா போயிடுவேன். அது ஒரு ரெடியா பாயிண்ட். நமக்குன்னு கரெக்டா ஒரு லேப் கிடைச்சிச்சுன்னா ஒரு கும்பிடு போட்டுறேன், இதோட முடிஞ்சுறா சாமின்னு முடிச்சுட்டு நேர லேப்ல போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். அது ஒரு காலம் வரும். இது தலைமுழுக்கு அந்த லேப் என்ன, அதுதான் முக்கியம். மக்களுக்கு மின்சாரம் தான். இந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசி சலிச்சு போச்சு. அதை கண்டுபிடிச்சு மேல வந்துடுதுன்னா எல்லாத்தையும் முடியும். இந்த ஹைட்ரஜன் முடிவு பண்ணலாம், எல்லாத்தையும் முடிவு பண்ணலாம். சும்மா பிசினஸ்ங்கிற பேச்சுக்கே இருக்கக்கூடாது. மக்களுக்கு விடுதலை கொடுத்தாகணும். வீட்டுக்கு வீடு மின்சாரம் அவனே தயாரிக்கிற. அவன் கரண்ட்டும் தயாரிச்சுக்குவான், ஹைட்ரஜனும் தயாரிச்சுக்குவான், எரிபொருளும் தயாரிச்சுக்குவான். ஒரு குறைந்த செலவில் உப்பு தண்ணி போட்டா வந்துடணும். கிணத்து நீர் ஊத்தினாலும் வரணும். கிணத்து நீர் ஊத்தினா ஹைட்ரஜனும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சது. எலக்ட்ரிசிட்டி உருவாகுது, ஜெனரேட்டர் ஆகுது. இவன் கரண்ட் கொடுத்தது ஹைட்ரஜன். அப்படி நீங்க நாம செஞ்சிட்டோம்னா நீங்க நாட்டுக்கு எந்த வருமானம் வராத போட்டு விட மாட்டாங்களே வெளியே. மக்கள் அது கரெக்ட் தான். மக்கள் வந்து புரிஞ்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திடணும். கண்டுபிடிப்பு பப்ளிக் பண்ணிடணும். பப்ளிக் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துக்காட்டி மக்களை செய்ய வச்சிடணும். மக்களை எதிர்த்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாட்டை முடிச்சே போடுவாங்க. புரியுதுங்களா? நேபாள தூக்கி அடிச்சா பாருங்க, அந்த மாதிரி ஒரே நல்ல ஆளை கொன்னே போடுவாங்க. மக்கள் எந்திரிச்சாங்கன்னா தலை வெட்டி எடுத்துருவாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான். மக்களுக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், தலை வெட்டி எடுத்துருவானுங்க. அப்படி கண்டமா வெட்டி எடுத்துருவானுங்க. மக்கள் நினைக்காதீங்க. அதெல்லாம் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு போட்டு எரிஞ்சிருவாங்க. என்ன பிரான்ஸ்ல அடி பாருங்க, எல்லாரும் கிளப்புறான்னு பாருங்க. அமெரிக்கால கிளம்புது, இங்கிலாந்துல கிளம்புது, பிரான்ஸ்ல கிளம்புது. எவனும் நாட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறான். என்னன்னு எப்படி ஆகுமே தெரியும். தீ பிடிச்சி எரிஞ்சுது எல்லா பக்கமே. இந்தியாவில மட்டும்தான், இந்தியாவில அப்படியே பண்ணிட்டே இருக்கானுங்க. இங்க போட்டிக்கு எல்லா மதம், எல்லா சாதி எல்லாம் இருக்கு. அதனால யாரும் தனிப்பட்ட மதம் சாதி இதெல்லாம் சொல்லவே முடியாது. அதனால வேற்றுக்கோள்களுக்கு தான் போகணுமே தவிர வேற வழியே இல்லை. சரி, முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. சரி, அதாவது வேற வழியே கிடையாது. அதனால என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குமா, காசு பணம் கிடைக்குமா கேட்டுறது பதிலே கிடையாது. இயற்கை என்பது வேற. சரி, இப்ப பூமின்னு இருக்குது இல்லையா? இப்ப பணம் காசு, காகித பணம் இல்லாத பொழுது எப்படிங்க வாழ்ந்தீங்க?
காகித பணம் இப்ப கண்டுபிடிச்சது ஒரு 100 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளி பணம் தான் இருந்தது. வெள்ளி காசு என்னது வெள்ளி, அவ்வளவுதான். வெள்ளி. அப்புறம் இதை வச்சு வெள்ளி பணம் இருக்கு, வெள்ளி பணத்தை கொடுத்து அது இயற்கை. வெள்ளி பணம் என்னைக்கு மரியாதை. வெள்ளி பணம், தங்க காசு, செம்பு காசு, அப்புறம் என்ன பண்ட மாற்று. அப்புறம் அது இல்லாத பொழுது வேறு உப்பு கொடுத்து சர்க்கரை, சர்க்கரை கொடுத்து உப்பு, அப்புறம் துவரம் பருப்பு, பருப்பு மாத்திக்கோ. இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் பண்ட மாத்திர கேட்கிற. பெட்ரோல் இருக்கிற நாடு மதிக்கிறான், காகித பணம் இருக்கிற நாடு மதிக்கிறது இல்ல. காகித பணம் மிஷின் அடிக்கிறது, பேப்பர் விட்டு பிரிண்ட் ஆகி வெளுது. என்னது ஜெராக்ஸ் அடிக்கிறவன் அடிச்சு தள்ளுது. அரசாங்கம் ஜெராக்ஸ் பண்ணுது. அரசாங்கம் என்ன பண்ணுது? ஜெராக்ஸ். ஆமா, ஜெராக்ஸ் தான் பண்ணுது. கவர்மெண்ட் ஜெராக்ஸ் கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. நீ ஜெராக்ஸ் எடுத்து கம்பி ஆனணும், அவன் ஜெராக்ஸ் அடிச்சு வச்சுக்கிறான்ல. மூட்டை மூட்டையே வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு ஜட்ஜி வீட்லயும் 50 கோடி 100 கோடி மூட்டை மூட்டையே காகிதம் வச்சிருக்கிறாங்க. அது திங்கவும் முடியாது, பெறவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, செலவும் பண்ண முடியாது. மாட்டிக்குவேன். வெளியே போனா எடுத்து அந்த பூதம் காத்த புதையல் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா உனக்கு வருமானம், ஒரு நாளைக்கு 5 லட்சம் வருமானம், என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செலவுட்டே இருப்பீங்களா? என்னடா நினைச்சு பாருங்க. அதனால மந்திரிகளை திப்பு திப்புன்னு உட்கார்ந்து இருக்கிறது ஒன்னும் தெரியாது. காகித பணத்தை தவிர எதுவுமே தெரியாது, எதுவும் பண்ணவும் முடியாது அவங்கனால. அவங்க ஆடம்பரம் ஒரு கட்டை எல்லாம் வாங்கிட்டீங்க. இப்ப 1 கோடி ரூபாய் கார் போட்டு வாங்கிறீங்க, தினம் 5 கோடி வருமானம் வந்தா எத்தனை கோடி போட்டு எத்தனை கார் வாங்கி எப்படி ஏறுறது? ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டா ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப அம்பானி எடுத்துங்க, அதானி எடுத்துங்க, தினம் புது புது கார் வாங்கிட்டே இருப்பானா? அதெல்லாம் நேரம் ஏது? தன் சொந்த வீட்டையே திரும்பி பார்த்துருக்க மாட்டான், சொந்த வீட்டையே சுத்தி இருக்க மாட்டான். அத்தா ஓட்டை கட்டிட்டு தன் சொந்த இடத்தையே திரும்பி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமான நிலைதான் இருப்பான். அதனால நாம நினைக்கிற மாதிரி அப்படி கிடையாது. அதனால இன்னும் கவலைப்பட தேவையில்லை. முடிச்சுக்கலாம். சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். இது கம்ப்யூட்டர் காலம். இனி இந்த உடலை விட சிறந்த கம்ப்யூட்டர் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இத்தகைய பெரிய கம்ப்யூட்டர் இந்த 600 கோடி மக்களும் தன்னுடன் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நியாயமான விரிவான உபயோகத்தை சரியான கல்வி இல்லாததால் அறிந்து கொள்ளாமல் மனித இனத்தின் 99% இயற்கைக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கம்ப்யூட்டரை யாரும் பயன்படுத்தாதனால அழகா எழுதிட்டாரு, 100க்கு 99 பேர் இயற்கைக்கு விரோதமாக வாழ்கிறார்கள். உங்க கருத்தை சொல்லி முடிக்க நேரமாச்சு. என்ன பண்ணீங்க இரவு? என்ன பண்ணீங்க? என்னமா சாப்பிட்டீங்க இன்னைக்கு? 12 தானே, 12 மணி வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணீங்களா? ஆமாங்க. கோஸ் பொரியல் மட்டும் கொஞ்சமா சாப்பிட்டுங்க, வேற எதுவும் எடுத்துக்கலீங்க. பேரிச்சம்பழம் ஒரு 4-5 சொலை எடுத்துட்டுங்க, அவ்வளவுதானுங்க. மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்க. நாளைக்கு 12 மணி வரைக்கும் செய்யுங்க, சரியா? செஞ்சுட்டு இடையில ஒரு இடம் சாப்பிட்டு. தொண்டை கவரமா இருக்குது, சளிங்களா? அது என்னவா இருக்கு? ஆமா, எல்லாம் தான், எல்லாம் சளிதான். என்ன வேணா நினைச்சு எழுதி வைங்க. அதெல்லாம் குறிப்பில் புத்தகம் வாங்கி வச்சு எழுதிட்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க. திடீர்னு ஒரு நாள் கேட்பேன், வந்துட்டே இருங்க சளி. பாரு, அவருக்கு சளி இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் வந்துகிட்டே இருக்கு. உள்ள கொஞ்சத்தை சளியா இருக்கு, 40 வருஷம் சளி, 45 வருஷம் சளி, உள்ள சாதாரண சளியா இருக்கு, எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. வரும், இன்னும் 10 வருஷத்துக்கு வரும், 1 வருஷத்துக்கு வருங்க. எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு. என்ன கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கிறீங்க நீங்க 40 வருஷம் 45 வருஷத்துல? அப்புறம் அதுல எங்க முருகி போய் கிடக்கு, முருகி இறுகி சதையோட பிணைஞ்சு கிடக்குது. அவரே சொல்றாருல்ல, அது வந்து கொல கம்பி கம்பியா வலுவலு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் எடுத்தாட்டா வரும். சாப்பிடு எதனா சாயங்காலம் தானே கொஞ்சம் இறக்குது, பேரிச்சு மணி சாப்பிட்டா கொஞ்சம் வெளியே வந்துடுது. அது எப்படிதான் எங்கிருந்தா வருதுன்னு தெரியாது. அதுக்கும் வரும். அது பேரிச்சி பழம் சாப்பிட்றதுனால உள்ள இருக்கிறது கூடு. பேரிச்சி பழம் நல்ல அருமையான உணவுங்கய்யா. பேரிச்சி பழமும் தண்ணி போதுங்க, பிறகு வந்துரு வரட்டு அதெல்லாம் வர்றது தப்பு கிடையாது, அதெல்லாம் நல்லதுதான். அதனால பேரிச்சி பழத்துல கூட நல்ல தேர்ச்சியானவங்க தைரியமா பேரிச்சி பழத்தை பண்ணலாம். அப்பப்ப 2 மணி நேரத்துக்கு ஒரு 2 பேரிச்சி பழம், 3 அப்படி தைரியப்படுத்தணும். தண்ணி பேரிச்சி பழம் அப்படி பண்ணிட்டே கரெக்ட் பண்ணலாம். அதே தைரியம், உங்களுக்கு தைரியம் வந்துடும். உங்களுக்கு கிறுகிறுப்பு மயக்கம் சோர்வுல வரவே வராது. பேரிச்சி பழத்துல பண்ணீங்கன்னா ஒண்ணுமே வராது. பேரிச்சி பழத்துல பண்ணீங்கன்னா ஒண்ணுமே வராது. ஆமா, ஒண்ணும் வராது. நீங்க லைன் டேட்ஸ் பேரிச்சி பழம் 160 170 கிடைக்கும். சும்மா அது எப்படியும் 1 கிலோ வாங்கினோம்னா ஒரு 10 நாளைக்கு தாங்கும்.
போதும். செலவும் கம்மி 20 ரூபா 25 ரூபா. தாராளமா பண்ணிக்கிட்டே வரலாம். இதெல்லாம் ஒரு ட்ரையல் தான். நீங்க எதுல மாத்திக்கிட்டே இருக்கலாம். மலச்சிக்கல் வராம பாத்துக்கணும் அவ்வளவுதான். தண்ணீர் வந்து மருந்து மாதிரி அருந்திட்டே இருக்கணும். தண்ணீர் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்க போயிடணும். 50 ml போயிடணும். அப்பதான் இந்த உள்ள இருக்கிற பழைய சளி உங்களுக்கு கரைச்சிட்டு வரும். சரியா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நாளைக்கு மாதிரி காலையில 4:30 மணிக்கு கூப்பிடுறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம். நன்றி. ம். நன்றிங்க ஐயா. நன்றி.